ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான ஜோதிட வாக்கு தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். நவக்கிரகங்களில் அதிரடியான ஒரு கிரக மாற்றமானது ஜூலை 11ஆம் தேதி அன்னைக்கு நடக்க போகுது. சுழற்றி அடிக்கக்கூடிய இந்த மாற்றமானது ஒவ்வொரு ராசிக்காரங்க வாழ்க்கையில் சுழற்றி அடிக்க போகுது. அதில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன சுழட்டி அடிக்கும் அப்படிங்கிற தாள்களை தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுக்காக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தாள்களை எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் எந்த ராசிக்காரங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன்னா, கன்னி ராசிக்காரங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஆல்ரெடி மேசராசியிலேருந்து சிம்ம ராசி வரை இருக்கக்கூடிய ராசிக்காரங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் சிம்ம ராசிக்கு அடுத்து இருக்கக்கூடிய கன்னி ராசிக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த வீடியோ கன்னிராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். ஸோ கன்னிராசிக்காரங்க வீடியோ பார்த்துட்ருக்குறவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு என்ன சுழற்றி அடிக்கும் அப்படிங்கிற தாள்களை தெரிஞ்சுக்குங்க. அதுக்கெல்லாம் முன்னாடி என்ன பயிற்சி நடக்க போகுது அப்படிங்கிறத முதல்ல சொல்லிடுறேன். அதாவது நவக்கிரகங்களில் சுபக்கிரகமாக கருதப்படக்கூடிய சுக்கிர பகவானுடைய பயிற்சி தாங்க நடக்க போகுது. சுக்கிர பயிற்சி நடக்கிறதுனால பயங்கரமான ஒரு மாற்றமானது அனைத்து ராசிக்காரங்களுக்கும் ஏற்படும். சுக்கிரன் என்ன ரொம்ப முக்கியமான கிரகமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான கிரகங்க. ஸோ நமக்கு திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கும், வாழ்க்கையில் மகிழ்ச்சி தங்குவதற்கும், நம்மளுடைய காரியங்கள் எல்லாம் வெற்றி பெறுவதற்கும், நமக்கு பணம் சேருவதற்கும் மெயினாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நவக்கிரகங்களில் சுக்கிரன் கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படும். சுக்கிரன் கரெக்டாக இல்லைன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இதில் எதுலேயுமே நமக்கு நல்ல பலன் கிடைக்காது. அதனால தான் சுக்கிர பயிற்சி ரொம்ப முக்கியமான பயிற்சியாக கருதப்படுது. அந்த பயிற்சி இப்போ நடக்க போகுது. அதுவும் இந்த ஜூலை மாதத்தில் 2 டைம் நடக்க போகுது. அதனால் கன்னிராசிக்காரங்களுக்கு தலையெழுத்து இப்படி தான் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த சுக்கிர பயிற்சி தாள்களை உங்களுக்கு பார்க்குறதுக்கு முன்னாடி சுக்கிர பயிற்சி எப்போ நடக்க போகுது அப்படிங்கிற தேதியை உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். முதல்ல அதை தெரிஞ்சுக்குங்க. ஜூலையில் நடக்கக்கூடிய இரட்டை சுக்கிர பயிற்சி காரணமாக ஒவ்வொரு ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் பணமழை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கொட்ட வைக்க போகிறாரு சுக்கிரன். மேலும் ஜோதிட சாஸ்திரத்திலேயே ஒவ்வொரு கிரகமும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. வேத ஜோதிடத்தில் கிரக பயிற்சிகள் முக்கியமான பங்கு வகிக்கிறது. ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு கிரகங்களுடைய இயக்கம் மாறும்போது அனைத்து ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் குறிப்பிடத்தக்க தாக்கமானது உருவாகும். ஜூலை 2024 சுக்கிரன் இந்த டைம் 2 முறை தனது ராசியை மாற்ற போகிறாரு. இது அனைத்து ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் வெவ்வேறு வழிகளில் பாதிப்பை ஏற்படுத்தும். மேலும் 7 ஜூலை 2024 அன்னைக்கு சுக்கிரன் முதல்ல மாலை 4:15 மணிக்கு சந்திரனின் ராசியான கடக ராசிக்குள்ளே நுழைவார். அதன் பிறகு 11 ஜூலை 2024 அன்னைக்கு கடக ராசியில் சுக்கிரன் உதயம் ஆவார். பின்னர் 31 ஜூலை 2024 அன்னைக்கு சுக்கிரன் சிம்ம ராசிக்கு மாறுவார். இப்படி ஒரே மாதத்தில் சுக்கிரன் வெவ்வேறு ராசிகளில் 2 முறை நகர போகிறாரு. இது அனைத்து ராசிகளையுமே வெவ்வேறு வழிகளில் பாதிக்கும். மேலும் சில ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தை பிரகாசிக்க செய்யும். அதில் உங்கள் ராசிக்கு என்னங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்கள் ராசிக்காரங்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சியில் திடீரென நிதி ஆதாயங்கள் பெறுவதற்கு உங்களுக்கு வழிகள் கிடைக்கும். ஆனால் வழிகள் கிடைச்சாலும் அந்த வழிகளை யூஸ் பண்ணி அதுக்குள்ளே போகும்போது நிறைய கஷ்டங்கள் வரும். அப்படி கஷ்டங்கள் வரும்போது அந்த கஷ்டங்களை கண்டு பயப்படாமல் அந்த கஷ்டங்களை எதிர்த்து போராடணும். அப்படி நீங்கள் போராடினீங்கன்னா உங்களுடைய நிதி ஆதாயங்கள் பெறுவது உங்களுக்கு உண்டு. உங்களுடைய நிதி ஆதாயங்கள் பெறுவதற்கு கஷ்டங்கள் தான் பெறணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சுக்கிர பயிற்சியில் வேறு வழி இல்லை, கஷ்டங்கள் தான் பெற்றாகணும். அப்புறம் நீங்கள் வேலையில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா, வேலையில் சக ஊழியர்கள் கிட்ட பழகும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக பழகணும். ஏன்னா அவங்க உங்களை இப்போ கால வாருவதற்கு ஏதாவது ஒரு சில விஷயங்களை செய்வாங்க. அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இனி வேலையில் இருக்கணும். வேலையில் இருக்கிறவங்க அவங்க எப்படி வேணாலும் உங்களை கவுத்துருவாங்க. அதாவது நீங்கள் வேலையில் இருக்கக்கூடிய இடத்துல அவங்களும் வேலையில் இருக்கிறாங்கள, அவங்க எப்படி வேணாலும் உங்களை கவுத்துருவாங்க. அதனால் சக வேலையர்கள்கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல. ஸோ ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்படி இருந்தீங்கன்னா பிரச்சனை எதுவும் இல்லாமல் தப்பிக்கலாம். அட் த சேம் டைம் உங்கள் ராசிக்காரங்க ஏதாவது ஒரு வகையில் இப்போ நீங்கள் அழுந்தே ஆகணும் அப்படிங்கிறது நிலை இருக்குது.
அந்த நிலையை மாற்றிக்குவதற்கு சுக்கிரனை வந்து வெள்ளிக்கிழமை தோறும் விளக்கேற்றி வழிபாடு செய்து வரணும். அதை செய்து வந்தீங்கன்னா ப்ராப்ளம் இல்லாமல் தப்பிக்கலாம். ஸோ இன்னும் உங்களுக்கு சுக்கிர பயிற்சியில் நிறைய பலன்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அந்த பலன்கள் எல்லாத்தையுமே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். எல்லா பலன்களையுமே இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க. அதாவது இந்த சுக்கிர பயிற்சிக்கு பிறகு கன்னி ராசிக்காரங்க எதிலும் புத்தி கூர்மையோடு செயல்படணும். அப்படி நீங்கள் செயல்பட்டிங்கன்னா எந்த சிக்கலையும் உங்களால் ஈஸியாக இந்த சுக்கிர பயிற்சியில் தீர்க்க முடியும். இந்த சுக்கிர பயிற்சியில் எந்த ஒரு விஷயம் நீங்கள் செய்கிறதாக இருந்தாலும் அது செய்கிறதுக்கு முன்னாடி கவனம் ரொம்ப முக்கியம். கவனத்தோடு கையாளணும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனை வந்துடும். அப்புறம் இந்த சுக்கிர பயிற்சிக்கு பிறகு எல்லா காரியங்கள்லேயும் அனுகூலத்தை சுக்கிரன் தருவார். பயப்பட வேண்டாம். முக்கிய நபர்களுடைய உதவி உங்களுக்கு கிடைக்கும். அதுதான் உங்களுக்கு ஒரு பெரிய உதவியாக இந்த சுக்கிர பயிற்சியில் அமையும். அந்த உதவி கிடைக்கிறதே மனதில் ஒரு விதமான தன்னம்பிக்கை ஏற்படும். அந்த தன்னம்பிக்கை காரணமாக எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் இந்த சுக்கிர பயிற்சிக்கு பிறகு செய்யும்போது துணிச்சலாக செய்யணும். அப்போ வெற்றி ஈஸியாக உங்களால் பெற முடியும். அப்புறம் அரசாங்க ரீதியிலான விஷயங்களில் கூட நன்மைகள் உங்களுக்கு நடைபெறும். அதே போல் நீங்கள் தொழில் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா இந்த சுக்கிர பயிற்சிக்கு பிறகு உங்கள் தொழில் வியாபாரம் விறுவிறுப்படைகிற மாதிரி இருக்கும். கடந்த காலங்களில் இருந்த மந்தநிலை எல்லாம் மாறும். வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்வது நன்மை தரும். அதனால் வாடிக்கையாளர்களை மேக்சிமம் அனுசரித்து இந்த டைம் செல்லணும் என்று உங்களுக்கு எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு. அதே போல் உத்தியோக ரீதியாக பார்க்கும்போது மேலதிகாரிகள் சொல்படி நடந்து கொள்ளணும். அப்படி நீங்கள் நடந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லது. பணவரவு திருப்திகரமாக இருக்கும். பயப்பட வேண்டாம். ஸோ உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மேலதிகாரிகள் சொல்படி நடக்கணும். தொழில் ரீதியாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அனுசரித்து செல்லணும். இதை ரெண்டையும் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த சுக்கிர பயிற்சியில். அப்புறம் நீங்கள் குடும்ப ரீதியாக பார்க்கும்போது இந்த சுக்கிர பயிற்சியில் உங்களுடைய வீட்டில் கலகலப்பு இருக்கும். கூடவே மனதில் ஒரு விதமான கவலை இருந்து வரும். வாழ்க்கை துணையோடு எதையும் பேசி தீர ஆலோசித்து செய்கிறது நன்மை தரும். பிள்ளைகளுடைய அன்பு வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து புரிஞ்சு அவங்களுக்கு அன்பு செலுத்தணும். ஆனால் அவர்களுக்காக செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலை நீங்கள் வரணும்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் அது வேறு மாதிரி வரும். அப்புறம் பெற்றோர் வழியில் இருந்து வந்த கணப்புணர்வு மாறும். அதாவது கசப்பு உணர்வுகள் எல்லாமே மாறும். ஸோ குடும்ப ரீதியாக கொஞ்சம் ஏற்றத்தாழ்வுகள் இந்த சுக்கிர பயிற்சியில் இருக்குது. பெண்களுக்கு எந்த ஒரு காரியத்தையோ இந்த சுக்கிர பயிற்சியில் துணிச்சலாக செய்திங்கன்னா முடிக்க முடியும். தேவையான உதவிகள் கூட கிடைக்கும். அதனால் பயப்படவே வேண்டியதில்லை. அதே போல் கலைத்துறையில் இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சியில் ராசிநாதன் சுக்கிரனுடைய சஞ்சாரம் எதிர்பாராத நல்ல திருப்பங்களை உங்கள் துறையில் ஏற்படுத்தும். மனதில் ஒரு விதமான சந்தோஷம் உண்டாகும். எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளித்து முன்னேறி செல்வீங்க. தெளிவான முடிவுகள் எடுப்பதன் மூலம் இழுபறியான காரியங்கள் சாதகமாக உங்களுக்கு நடந்து முடியும். மற்றவர்கள் பாராட்டக்கூடிய மிகப்பெரிய செயலை செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் இந்த சுக்கிர பயிற்சியில் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு கூட புதிய பதவிகள் வந்து கிடைக்கும். மரியாதை அந்தஸ்து வந்து உயரும். எதையும் செய்து முடிக்கக்கூடிய சாமர்த்தியம் உண்டாகும். பெரியவர்கள் மூலம் காரிய அனுகூலம் ஏற்படும். திறமை வெளிப்படும். காரியங்கள் அனுகூலமாக நடக்கும். மனதில் தைரியம் உண்டாகும். ஸோ இந்த மாதிரியெல்லாம் மாற்றங்கள் சுக்கிர பயிற்சியில் உங்கள் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு ஏற்படும். அதே போல் மாணவர்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சியில் பாடங்களை படிப்பதில் சுறுசுறுப்பு காணப்படும். மற்றவர்களை கூட கூடுதலாக படிக்க வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு உண்டாகும். இந்த எண்ணம் உண்டாகிறதே மாணவர்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சியில் ஒரு அதிசயம்தான். ஸோ கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சியில் இந்த மாதிரி பல பலன்கள் வந்து கிடைக்கும். ஸோ உத்திரம் 2, 3, 4 பாதம், அஸ்தம், சித்திரை 1, 2 பாதம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரி தான் சுக்கிர பயிற்சி இருக்க போகுது. இந்த பயிற்சியில் என்ன பலன் அப்படிங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க. இதற்கேற்ப நடந்து பலனடைங்க. இந்த டைம் நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் என்னென்னா, புதன்கிழமையில் விஷ்ணு சகஸ்ரநாமம் படிக்கணுமாங்க. இதை படித்து பெருமாளை வழிபட்டிங்கன்னா காரிய வெற்றி உண்டாகும். அதனால் இந்த பரிகாரத்தை கன்னிராசிக்காரங்க செய்திடுங்க. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் இப்போ பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் கன்னிராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த சுக்கிர பயிற்சி தாள்களை அவங்களும் பார்த்து இதற்கேற்ப நடந்து பயனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அது எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள்.
ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நன்றி.